போடலாம், அதில் பிரேம்ஜியை ஜட்ஜா போடலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக இன்னொரு ஸ்பெஷல் அப்ளாஸ் ப்ளீஸ். எப்படிங்க ஒரே நாள்ல ஒரே நைட்ல ஷூட் பண்ண சாங் அது எப்படி முடிஞ்சது? பேசிக்கலாக நான் ஒரு பயங்கரமான டான்ஸருங்கிறதுனால எனக்கு ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலாக அன்றைக்கி 2 ஷூட்டிங் எனக்கு. காலையில் 7 to மத்தியானம் வந்து பிரியாணி 2 ஒரே இடத்துல தான் பக்கத்தில் செட்டு. இங்கே வந்து பினி மில்ஸில் போட்டிருந்தாங்க. பிரியாணி முடிச்சுட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இங்கே போயிட்டேன். இங்கே இந்த லஞ்ச்லேருந்து எடுத்தாங்க. ஸோ மத்தியானம் 2லேருந்து நைட் 2 வரைக்கும் போச்சு. 12 ஹவர்ஸில் கல்யாண் மாஸ்டர் ஃபுல் சாங் முடிச்சிட்டாரு. எனக்கு ஆட தெரியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா சென்னை 28, சரோஜா, கோவா, மங்காத்தா எல்லாத்துலேயும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ தெரியாது, ஆட தெரியாது இவனுக்கு அப்படிங்கிறதுனால ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்ததுனால அதுக்கு அந்த கொடான கொடி ஸ்டெப் மாதிரி தான் இருக்கும். இப்படி தேய்க்கிறது இப்படி தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால டக்குன்னு முடிஞ்சுது. பட் அந்த டான்ஸை பார்த்துட்டு இப்போ தனஞ்சய சார் வந்து நல்ல கிஃப்டெல்லாம் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் 12 ஹவர்ஸில் சாங் முடிச்சிருக்கீங்க சார், உங்களுக்கு கிஃப்ட் இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாரு. என்ன அது 10 ரூபா வச்சுருக்கேன் சார், இன்னைக்கு நைட்டு வேணா நம்மலாம் சேர்ந்து ஜாலியாக. ஓகே, அண்ட் நீங்கள் 3 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி. ஸோ நிஜத்தில் வந்து அஃப்கோர்ஸ் படத்தில் நடந்த விஷயங்களை நாங்கள் பார்த்தாச்சு. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா சேட்டைகள் நடந்திருக்கோம்ல. கேன் யூ ப்ளீஸ் ஷேர் சம்திங் வித் அஸ்? ஏன்னா ஆர்யா அடிக்கடி திட்டிக்கிட்டே இருப்பான் ஷூட்டிங்கில். ஏன்னா அதான் ஃபஸ்ட் டைம் நானும் ஆர்யாவும் சேர்ந்து நடிக்கிறோம். சந்தானமோட முன்னாடி சந்தோஷ் சுப்ரமணியமில் நடித்தோம், ஜெயம் ரவி ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தில் வந்து கண்ணன் சார் சொன்னார், இந்த படத்தில் ஒரு புது பிரேம்ஜி மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னாரு. என்னன்னா வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து பெருசாக ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணல, ஓவராக நடிக்கலை. இப்போ எங்கள் அண்ணன் படம் பார்த்தீங்கன்னா என்ன மச்சான் என்னாச்சு அப்படின்னு கை வரும், எவ்வளவோ பண்ணிவிட்டோம் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஆனால் கை வரும், என் கை நடிக்கும். பட் இந்த படத்தில் என் கை நடிக்கல, நான் தான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்ணன் சார் வந்து அதுக்கு என்ன அவ்வளோ தான் வேண்டாம் கம்மி எதுக்கு புருவலத்தை புருவலத்தை ஆரியா வந்து பயங்கரமாக திட்டுவான். நான் கை நீட்டாதான், நான் கலை நீட்டாதான், புருவத்தை எடுத்து புரு தேங்க்ஸ் 1 more சார் அப்படின்னு ஆயாவே 1 moreலாம் எடுக்க வைப்பான். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சட்டிலாக ரொம்ப காமாக ஒரு பிரேம்ஜி இருப்பான்னு நினைக்கிறேன். கடைசி கேள்வி நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் ஊர் முழுக்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஆக்சுவலாக சேட்டை படத்தோட ஹீரோ நான் தான், என் கூட வந்து ஆர்யாவும் சந்தானமும் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அது வந்து நான் எங்கள் பசங்களோட நடிக்கும் போது தான் சொல்லுவேன். மெயின் எங்கள் கேங்கோட. இப்போ சென்னை 28 பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம பசங்க. ஸோ அப்போ சொன்னேன் இந்த படத்தில் நான் ஹீரோஸு, எனக்கு ஜெய், சிவாலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி சரோஜாவில் வந்து இதில் நான் ஹீரோ, சிவா, வைபவ், சரண்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. அதே மாதிரி கோவாலையும் நான் தான் ஹீரோ, எனக்கு ஜெய்யும் வைபவ் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்காங்க. பட் மங்காத்தால் அதை நான் சொல்ல முடியாது, அடி பிச்சுருவாங்க. ஏன்னா அது தலையோட 50வது படம். ஸோ அதில் சொல்ல பெரிய ஹீரோஸ் நடிக்கும் போது சொல்கிறது இல்லை. நான் இப்போ பிரியாணியில் கார்த்திகோட நடிக்கிறேன். ஸோ அவர் பெரிய ஹீரோங்கிறதுனால அதில் நான் ஃப்ரெண்டு கேரக்டர் தாங்க பண்ணுறேன், அவர் தாங்க ஹீரோ அப்படின்னு. அதே மாதிரி இங்கே பெரிய ஆளுங்களோட நடிக்கிறேன். ஆர்யா, சந்தானம் எல்லாம் பெரிய லெவல், பெரிய ஸ்டார்ஸ். ஸோ அதில் வந்து நான் வந்து ஃப்ரெண்டு கேரக்டர் தான் உண்மையாக தான் சொல்லணும். இப்போ மேபி எங்கள் அண்ணன் வந்து திரும்ப சென்னை 28 Part 2 இல்லை சரோஜா அந்த மாதிரி ஏதாவது எங்கள் பசங்களை வச்சுட்டு அதில் நான் தைரியமாக சொல்லுவேன், இந்த படத்தில் நான் ஹீரோ நடிக்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இருக்காங்க அப்படின்னு. கூடிய விரைவில் உங்களை ஹீரோவாக பார்க்கறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச்.